ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குயிக் அண்ட் ஈஸி அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு ரைஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. வெல்கம் பேக் டு நல்லி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி டேஸ்டியான ஜீரா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு குக்கர் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய், 1.5 ஸ்பூன் குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். 3 பட்டை, 1 ஸ்டார் அனைஸ், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இங்கே 3 பச்சை மிளகா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திட்டு 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தணும் ஜீரா ரைஸ்க்கு. சரிங்களா? 2 கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இதையே லைட்டாக வதக்கி விட்டுடலாம். அந்த பச்சை மிளகாயினுடைய பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா? அந்த அளவுக்கு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. சீரகம் கருகக்கூடாது. இப்போது இந்த டைமில் ஆல்ரெடி அரிசி கழுவி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுக்கிற சாதாரணமாக டெய்லி வீட்டில் செய்யக்கூடிய அரிசி தான், சாப்பாடு செய்யக்கூடிய அரிசி. நீங்கள் பாசுமதி ரைஸில் வேணாலும், நீங்கள் சீரக சம்பா, பாசுமதி ரைஸ் எதில் வேணாலும் செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ரைஸில் தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். நல்லா ரைஸ் போட்டு கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி வைப்போமோ அந்த அளவு தண்ணி வச்சுக்கோங்க. உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். 1:2 தான் நம்ம வைப்போம். இன்றைக்கி கொஞ்சம் பொலன்னு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் குறைவாக நான் தண்ணி ஊற்றியிருக்கிறேன். வெரைட்டி ரைஸ்னால் கொஞ்சம் தண்ணி குறைச்சிக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நம்ம சாதாரணமாக ஒயிட் ரைஸ் வைக்கிறதுலேருந்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் குறைச்சிருக்கிறேன். இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம லிட்டு போட்டு விட்டு ஆஸ் யூஸ்ஃபுல்லாக வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுக்குவேன் நான். அதே மாதிரி இருக்கட்டும். இங்கே 3 ப்ரெட்டு, அதாவது ஹோல் வீட் கோதுமை ப்ரெட்டு ஃப்ரெஷ்ஷாக 3 ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். இது இந்த மாதிரி இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே ஒரு 3 பீஸ் வரும். அதையும் நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு அந்த குட்டி கடாயில் இந்த ப்ரெட் துண்டுகளை வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ப்ரெட்டு கருகாமல் நிறம் பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான கலர் வந்திருக்கா. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இப்போது விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வா, சூப்பரான கம சீரக வாசனையோட ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஒரு ட்விஸ்ட்டு. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ப்ரெட்டு துண்டுகளை மேலே டாப்பிங் போட போகிறோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் ரைஸுக்கு இந்த மாதிரி ப்ரெட்டு நெய்யில் ஃப்ரை பண்ணி போடுவாங்க. நீங்கள் போட்டிருப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். நான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டேன். திரும்ப ஓப்பன் பண்ணி நட்ஸ், அதாவது முந்திரி நெய்யில் வறுத்து அதில் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் முந்திரி போட்டிருக்கிறேன் நான். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஜீரா ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எம்டியாக இருக்குமா, அதனால் சில பேர்த்துக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் நம்ம ஒரு சைட் டிஷ் கொடுப்போம். கிரேவி, ஏதாவது காலிஃப்ளவர் சில்லி, சோயா சில்லி, வெஜ், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கன் கிரேவி இப்படியெல்லாம் கொடுப்போம். இப்போ புரட்டாசி மாதம் இல்லைங்களா, அதனால் அதெல்லாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஆட் பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கு. டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும். இடையில அந்த ப்ரெட்டு துண்டுகள் நெய்யில் வறுத்ததுனால சாப்பிட்டா அருமையாக இருக்கும். இதுக்கு இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 தான் நான் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். அதுபோக எம்டி சால்னா பண்ணிகிட்ருக்கிறேன். லேட் ஆகிடுச்சு, அதனால் டிஸ்பிளேயில் வைக்க முடியல. இன்றைக்கி ஜீரா ரைஸ் சூப்பராக எல்லாத்துக்குமே பிடிச்ச மாதிரி ரொம்ப காரமே இல்லாமல் ஸ்பைசஸ் இல்லாமல் இருக்கிறனால பெரியவங்க, குழந்தைங்க எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாங்க. கண்டிப்பாக குயிக்காக ஈஸியாக பிகினர்ஸும் கூட செய்யலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அல்லது புதுசாக நீங்கள் நியூவாக இப்போ தான் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நோட்டிஃபிகேஷனில் வரக்கூடிய எல்லா வீடியோஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி.